ஹாய் பீப்புள்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்கானிஸ்தான் மேலே பாகிஸ்தான் தன்னுடைய போர் விமானத்தை கொண்டு தாக்கி அழிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஏற்கனவே பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் பகை, பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் சண்டை. பாகிஸ்தான் இப்போ தேவையில்லாமல் எதுக்கு ஆப்கானிஸ்தான் அட்டாக் பண்ணுது? இப்போ பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு 4 எல்லை பிரிவுகள் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஒரு பெரிய எல்லை பிரிவு இருக்குது, அதுக்கப்புறம் ஈரானோட ஒன்று இருக்குது, அப்புறம் ஆப்கானிஸ்தானோட ஒன்று இருக்குது, அப்புறம் சைனாவோட லைட்டாக ஒரு பகுதி இருக்குது. ஓகேங்களா? ஓகே, சைனா ஆக்குபைடு காஷ்மீரில். ஓகேங்களா? இப்போ கான்செப்ட் என்னென்னா, நம்மளுடைய பாகிஸ்தான் செல்லக்குட்டி ஏர்ஃபோர்ஸை வச்சு அவங்க ஆப்கானிஸ்தானில் இருக்கிற முக்கியமான ஒரு முகாம்களை அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த முகாம்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு பக்திகா அப்படிங்கிற மாகாணத்தில் இருக்குது. அதாவது மாகாணம் அப்படின்னா நம்ம ஊரில் ஸ்டேட், தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகான்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி ஒரு ஸ்டேட். ஓகேங்களா? இந்த ஸ்டேட்டில் வந்து முல்ஹார் அப்படிங்கிற பகுதியில், லாமன் முல்ஹார் அப்படிங்கிற பகுதியில் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த பகுதியில் இவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த சரி, முக்கியமான விஷயம் என்னென்னா சொல்லவே மறந்துட்டேன். இப்போ இந்த ஈரானை வந்து பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுச்சுல, இதுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? நம்ம தான், நம்ம ஜெய்சங்கர் தான். நம்மளோட ஜெய்சங்கர் என்ன பண்ணார்னா, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன பண்ணார்னா, ஈரான்கிட்ட போய் நீங்கள் பார்க்க அட்டாக் பண்ணுங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி ஈரான் வந்து பாகிஸ்தான் அட்டாக் பண்ணிடுச்சு. நம்ம ஆப்கானிஸ்தான் வந்து பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம், முடியல. ஆனால் இந்த வேலையை எதுவுமே மிச்சம் வைக்காமல் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸை பண்ணி முடிச்சு. அந்த நியூஸை தான் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போ பாகிஸ்தானை வந்து ஈரான் அட்டாக் பண்ணும்போது சைனா இப்படி தலையில் கை வச்சுட்டாங்க. ஸோ கடவுளே, இந்தியாவை அட்டாக் பண்ணுறதுக்கு பாகிஸ்தான் ஒன்று வச்சுருந்தோம், இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுறதுக்கு ஈரான் ஒன்று வந்துருச்சு அப்படின்னு கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி பிரச்சனையாக இருந்தது, சைனாவுக்கு தலைவலியாக இருந்தது. இப்போ பாருங்கள், பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸே போய் ஆப்கானிஸ்தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஆப்கானிஸ்தானில் இருக்கிற தீவிரவாதிங்க இருக்காங்கல்ல, காபூல் தீவிரவாதிங்க, தாலிபான்ஸ், அந்த தாலிபான்ஸ் வந்து இப்போ பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுறதுக்காக உள்ளே நுழைஞ்சிட்ருக்காங்க. ஓகேங்களா? பாகிஸ்தானுக்குள்ளே. ஓகே, ஆல்ரெடி அட்டாக் பண்ணி ஒரு இடத்த பிடிச்சி அந்த இடத்துல வந்து தாலிபான் ஃப்ளாகை வச்சுட்டாங்க. இப்போ அது நியூஸ் இல்லை. ஓகேங்களா? அந்த நியூஸ்க்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இப்போ கான்செப்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த பாகிஸ்தான் போர் விமானம் வந்து முல்ஹார் லாமன் அப்படிங்கிற இடத்த அட்டாக் பண்ணியிருக்காங்களே, இந்த அட்டாக் பண்ண இடம் என்ன தெரியுமா? இப்போ அதாவது ஆப்கானிஸ்தானோட மீடியாவுடைய மெயின் பகுதி. ஓகே, இதில் என்ன விக்னேஸ்வரா இருக்குது? ஆப்கானிஸ்தானோட மீடியானா என்ன பெரிய விஷயமானு கேட்குறீங்களா? தமிழ்நாட்டோட மெயின் மீடியா எது? தந்தி, தினமலர், அப்புறம் பாலிமர். ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் மெயின் மீடியா, அதாவது நம்ம தமிழ்நாட்டோடது. இவங்க எல்லாம் பயிற்சி பெறுகிற ஒரு ட்ரைனிங் சென்டர் இருக்கும். ஓகேங்களா? தமிழ்நாடுக்கு ஒரு மீடியா சென்டர் இருக்கும். ஓகேங்களா? ஸ்டேட் மீடியா கவுன்சில் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மெயின் ட்ரைனிங் சென்டரை வந்து பாக் போர் விமானங்கள் அழிச்சிருக்கு. ஓகே, இந்த மெயின் ட்ரைனிங் சென்டர் இயக்குநர்களை வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. இந்த இயக்குநர்கள் தாலிபான் தீவிரவாதிகள் ட்ரைனிங் எடுக்கிற இடத்த வந்து அட்டாக் பண்ணி அழிச்சிருக்காங்க. இப்போ முக்கியமான விஷயம் இன்னொன்று என்னென்னா, இது எப்போ நடந்துச்சு தெரியுமா? ஓகேங்களா? செவ்வாய்க்கிழமை நைட்டு பண்ணியிருக்காங்க. செவ்வாய்க்கிழமை இரவு நேரத்தில் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பாகிஸ்தானுக்கான தூதர் ஒருத்தர் இருந்திருக்கார். ஓகேங்களா? முகமத் அப்படின்னு ஒரு தூதர் இருந்திருக்கார். ஓகே, இந்த தூதர் வந்து என்னப்பா சொல்கிற, தூதர்னா என்னப்பா கான்செப்ட்னு கேட்குறீங்களா? இப்போ என்னென்னா, இந்தியாவுக்குன்னு பாகிஸ்தான் தூதர் ஒருத்தர் இருக்கார். பாகிஸ்தான் ஏதாவது இந்தியாவை அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா இந்தியா வந்து பாகிஸ்தான் தூதரை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கும். ஓகே, இந்தியா வந்து பாகிஸ்தான் தூதரை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கும், என்ன உங்கள் நாட்டில் பண்ணிகிட்ருக்கீங்க, தேவையில்லாமல் நீங்கள் சீன்றீங்க, அமைதியாக படுத்துருக்கிற புளியை நீங்கள் சீன்றீங்க அப்படின்னு மிரட்டும். ஓகேங்களா? ஓகே, இப்போ காப்பான் படத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா நடிச்சிருப்பார், மொஹான்லால் நடிச்சிருப்பார், நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. இதில் வந்து பாகிஸ்தான் தூதர் வந்து பிரைம் மினிஸ்டரை பார்க்க வருவார், மோகன்லாலை பார்க்க வருவார். ஓகேங்களா? மோகன்லால் தான் இந்த டைலாக் சொல்லுவார், நீங்கள் சீண்டி இருக்கிறது அமைதியாக படுத்துருக்கிற புளியை பாயத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு சொல்லுவார். ஓகேங்களா? ஸோ இது மாதிரியான ஒரு மூமெண்ட்டில் இருக்குல்ல,
இந்த மூமெண்ட்டு இதை தான் வந்து தூதரோட சந்திப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. பாகிஸ்தான் தூதரை கூப்பிட்டு சொன்னோம்னா அவங்க வந்து பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர்கிட்ட இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இப்படிலாம் வார்ன் பண்ணாரு அப்படின்னு இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒரு ஃபோன் போதுமே ராஜா அப்படின்னா ஃபோனில் வந்து எரர் ப்ராப்ளம்லாம் வரும். ஓகேங்களா? ஓகே. நெட்வொர்க் ப்ராப்ளம்லாம் வரும். ஓகே. ஸோ இதெல்லாம் சரியாக முறையோட பண்ணணும். ஓகேங்களா? ஃபோனை வந்து எவிடன்ஸாக வந்து காட்ட முடியாது. யூஎன்ல போய் ஃபோனில் பேசுகிறதால எவிடன்ஸாக காட்ட முடியாது. அவங்க சொல்லுவாங்க நான் பேசலம்பாங்க. இதே தூதர்கிட்ட சொல்லிட்டு அப்படின்னா ரெக்கார்ட் ஆகிடும். பேப்பர் ரெக்கார்ட்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? இந்தியாவிலேயும் பேப்பர் ரெக்கார்ட்ஸ் ஆகிடும், பாகிஸ்தான்லேயும் பேப்பர் ரெக்கார்ட்ஸ் ஆகிடும். ஓகே. இதுதான் தூதரோட முக்கிய விஷயம். இப்போ தூதரை பற்றி இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. ஆஸ்திரேலியாவோட ஆப்போசிஷன் பார்ட்டி இருக்குல்ல, அதில் இந்தியா இடம்பெற்று அந்த ஆப்போசிஷன் பார்ட்டி மெம்பராக கிடையாது, இந்தியா இடம்பெற்று ஆப்போசிஷன் பார்ட்டியை வச்சு ஆஸ்திரேலியாவில் நிறைய செயல் திட்டங்கள் வந்து இந்தியாவுக்கான ஃபேவரான செயல் திட்டங்களை வந்து இந்தியா பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா? உலக நாடுகளுக்கு இடையே வந்து நிறைய ஃபேவரான விஷயத்த ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் மூலியமாக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இதுதான் தூதரோடைய வேலையே. தூதர் என்ன பண்ணணும்? நம்ம நாட்டுடைய ஆதிக்கத்தை நிறைய நாட்டில் வந்து செயல்படுத்தணும். ஓகே. இப்போ இதான் தூதரோட முக்கிய பங்களிப்பு. புரிஞ்சுதா? இந்த தூதரோட பேச்சுவார்த்தை ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான பேச்சுவார்த்தை 2 வருஷமும் இல்லாமல் இருந்துச்சு. ஓகே. இதை வந்து பேச்சுவார்த்தை தொடங்குறதுக்காக ஆப்கானிஸ்தானுடைய இடைக்கால அமைச்சர், ஓகேங்களா, இடைக்கால வெளியுறவுத்துறை அமைச்சர் சிராஜின் முகமதை பார்த்து சந்திச்சு பேசிடலாம் அப்படின்னு பாகிஸ்தான் தூதரை வந்து சந்திக்க போயிருக்காங்க. சந்திச்சு முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு இரவே வந்து இந்த அட்டாக் நடந்திருக்கு. ஓகேங்களா? இதில் என்னப்பா பெரிய விஷயம் இருக்குன்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானோட இடைக்கால அமைச்சரை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. இந்த இடைக்காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்ட்ரிம் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த இன்ட்ரிம் கவர்மெண்ட்னா என்னென்னா, இப்போ கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெரிய பெரிய பவருக்கும் வந்து எல்லா பொசிஷன் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு பியூன்லேருந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வரைக்கும் எல்லாருக்கும் வந்து சப்ஸ்டியூட்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க தான் இடைக்கால பதவியாக வகிக்கிறவங்க. ஓகே. அது யாராக வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் செலெக்ஷன் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த இடைக்கால நபர் இருக்கும்போது நம்மளுடைய அதிகாரிகள் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஏதாவது கேசஸை டீல் பண்ண போய் பிரச்சனை போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, ஓகே, ஒரு ஊழலை ஒழிக்க போய் பிரச்சனை போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடைக்கால ஆள் இருக்காங்களே அவங்கள கூப்பிட்டு அந்த பதவியை ஹேண்டில் பண்ண சொல்லிவிட்டு இவங்கள வெளியே அனுப்பிடுவாங்க. ஓகே. அவங்கள கூப்பிட்டு அந்த பதவியை ஹேண்டில் பண்ண சொல்லிட்டு இவங்கள வெளியே அனுப்பிடுவாங்க. ஓகே. இதுதான் இன்ட்ரிம் கவர்மெண்ட். இது மாதிரியான நுட்பம் வாய்ந்த அதிகாரிகளை வெளியே அனுப்பிட்டு அவங்க ஆளுங்களை பொலிட்டிஷியன் உள்ளே போட்டுக்கிறாங்க. ஓகே. உதாரணத்துக்கு ரோகிணி ராமதாஸ் ஐஏஎஸ் வந்து சேலத்தில் கலெக்டராக இருந்தாங்க. இவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணோடனே இசை பிரிவில் தூக்கி போட்டாங்க. ஓகே. அப்போ அவங்களுடைய அதே எஃபிஷியன்சியான டியூட்டியை பார்க்கறதுக்கு யாராவது இருக்கணும்ல. அந்த டைமுக்குள்ளே நம்ம வேலையை முடிச்சிடலான்னு ரோகிணி மேடம் நினச்சிருந்தாங்க அப்படின்னா முடிக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு உள்ளான பவர்ஸ் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் சப்ஸ்டியூட்ஸை நம்ம கவர்மெண்ட் வச்சுருக்கோம். அந்த சப்ஸ்டியூட் ஆஃபீஸரை இன்ட்ரிம் கவர்மெண்ட்னு இந்தியா சொல்லுது. ஓகே. அப்போ எந்த ஒரு அதிகாரியும் வந்து அரசாங்கத்திட்ட வாலாட்ட முடியாது. ஓகே. நான் அரசாங்கத்துக்கு ஃபேவராக தான் சொல்கிறேன். ஓகே. இப்போ இது மாதிரியான அரசாங்கத்துக்கு ஃபேவராக இருக்கிற இந்த இன்ட்ரிம் கவர்மெண்ட் பீப்புள்ஸ் மாதிரி ஆப்கானிஸ்தானோட இன்ட்ரிம் கவர்மெண்ட்டோட பேசிட்டு அன்றைக்கி நைட்டே வந்து பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸை வச்சு ஆப்கானிஸ்தானை அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதில் குழந்தைகள் உட்பட பொதுமக்கள் அப்பாவி பொதுமக்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும். ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு போதுமான இன்ஃபர்மேஷன் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் நம்புகிறேன். நான் பாகிஸ்தானுக்கு இப்போ வந்து 3 பகையாளி ஆகிட்டாங்க. பாகிஸ்தானுக்கு இந்தியா பகையாளி, பாகிஸ்தானுக்கு வந்து ஈரான் பகையாளி, பாகிஸ்தானுக்கு வந்து ஆப்கானிஸ்தான் பகையாளி. ஆப்கானிஸ்தான் இதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக அவங்களோட தாலிபான் தீவிரவாதிகளை அனுப்பி
பாகிஸ்தானோட ஒரு இராணுவ தளத்தை வந்து கேப்சர் பண்ணி அதில் ஆப்கானிஸ்தானோட ஃப்ளாகை நிப்பாட்டிட்டாங்க. இது மாதிரி நியூஸ்லாம் போயிட்டுருக்கு. உங்களுக்கு இது மாதிரி நியூஸ் ஏதாவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கப்பா. 3 சப்ஸ்கிரைப் தான் சேனல்லே இருக்குது. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன். என்ன இருக்க போகுது ப்ளீஸ். ஓகே பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். ஓகே.